ஹலோ கைஸ், குட் ஈவினிங். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு டூல் பாத் போடுறோம். அந்த டூல் பாத்தில் வந்து இப்போ ஹோல்டர் வந்து இடிக்குதா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். அதாவது மல்டி ஆக்சிஸ் தவிர்த்து எல்லா ஆக்சிஸ்லையும் நம்ம பிளேன் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுல எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்க முடியும். இதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து இந்த ஷோ டூல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஷோ டூல் எதுக்கு அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். இது எதுக்காக அப்படின்னா, ஒரு விஷுவலா ஒரு டூல நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும். இது எப்படின்னா, இந்த டூல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல டிராப் டவுன் பண்ணிட்டு, டிஸ்ப்ளே டூல் ஃப்ரம் செலக்டட் ஆப்பரேஷன்ஸ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா இப்படி வரும். இப்ப என்னால இப்படி மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எவ்வளோ இருக்கு, இந்த டூல் எப்படி எப்படி போகுதுன்னு. நான் என்ன பண்றேன், இதுல போயிட்டு, இது வந்து நீங்க எந்த ஆப்பரேஷன் செலக்ட் பண்றீங்களோ அந்த ஆப்பரேஷனுக்காக வரும். ஸோ நான் இப்படி ஒரு டூல் எடுத்திருக்கேன். இப்ப நம்மளுக்கு தெரியுது ஃப்ரண்ட் வியூ, ரைட் வியூ. ஓகே. இப்ப நான் வந்து இந்த டூல் எடுத்துட்டு போயி, இந்த இடத்துல நான் இத பிளேஸ் பண்றேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து கண்டிப்பா ஹோல்டர் என்ன ஆகுது? சைட்ல டச் ஆகுது. அந்த மாதிரி லைட்டா உங்களுக்கு டச் ஆகுது. இப்ப இந்த மாரி டச் ஆகும்போது, எனக்கு எந்த எந்த இடம்லாம் டச் ஆகுது அப்படின்றது தெரியாது ஹோல்டர். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இத வந்து செக் பண்ண போறோம். எப்படி செக் பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் டூல் வச்சுக்கோங்க. அப்புறம் டூல் பாத்ல வந்து செக் ஹோல்டர். செக் டூல் ரீச்‌க்கும் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து டூல் எந்த அளவுக்கு போகுன்றது. இதுலயே செக் ஹோல்டர் அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு இப்படி வரும். இதுல வந்து கொஞ்சம் க்ளோஸா இருக்கிறதுக்கு வந்து ரெசல்யூஷன் வந்து ஒரு 0.1, 0.2 அந்த மாரி வச்சுக்கோங்க. பெர்ஃபார்ம் டெஸ்ட் அப்படின்னு குடுங்க. அதாவது எந்த ஆப்பரேஷன் வேணுமோ அத செலக்ட் பண்ணிக்கணும். இங்க சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஷாலோ தான் நம்ம குடுத்திருந்தோம். அதாவது இத வந்து பெர்ஃபார்ம் டெஸ்ட். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வியூ, ஷோ டூல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ளூ கலர் மார்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? இங்கெல்லாம் ஓடும்போது வந்து டூல் வந்து நம்மளுக்கு சேஃபா இருக்கும். இந்த ரெட் மார்க் இருக்கு இல்லைங்களா? இந்த ரெட் மார்க் ஓடுற இடத்துலயே எல்லாமே பார்த்தீங்கன்னா, அன்சேஃப். அப்படின்னா ஹோல்டர் வந்து இடிக்குது அப்படின்னு அர்த்தம். வயர் ஃப்ரேம் வச்சு பாருங்க. உங்களுக்கு இன்னும் ஈஸியா தெரியும். இந்த மாதிரி நீங்க வச்சிருக்கிற ஹோல்டர் வந்து ஒரு 3 பிளேன்ல போடும்போது, எந்தெந்த டூல் பாத்தெல்லாம் வந்து ஹோல்டர் ஹிட் ஆகும் அப்படின்றது வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதுலயே வந்து பாருங்க, நம்ம வந்து பாராமீட்டர் போலாம், டூல் போலாம், டபுள் கிளிக் பண்றோம். டூலோட ஹைட் எவ்வளோ இருக்கு? 75 mm. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இத வயர் ஃப்ரேம் வியூ வந்து ஷேடட் வியூ மாத்திக்கலாம். என்ன பண்றேன், ஹோம்ல டைனமிக் அப்படின்ற ஆப்ஷன் போறேன். டைனமிக் போயிட்டு நான் இந்த ஃபேஸ நான் கிளிக் பண்ணி இப்படி மூவ் பண்ணேன்னா, இதோட டெப்த் காமிக்குது. இதுதான் என்னுடைய மேக்ஸிமம் டெப்த். எவ்வளோ? -101.6 இது. இப்ப நான் வந்து இது குடுத்தேன்னா 96.825. நான் என்ன பண்றேன், இப்போ சேம் டூல் பாத்ல போயிட்டு செக் ஹோல்டர் குடுக்குறேன். செக் ஹோல்டர் குடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரெசல்யூஷன்ல வந்து கம்மியா வச்சுக்கிறோம். அக்யூரேட்டா வர்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்து ஹோல்டர் கிளியரன்ஸ். ஹோல்டருக்கு வந்து ஒரு 0.5 ஆவது கிளியரன்ஸ் வேணும். ஏன்னா, அது ரொம்ப ரப் ஆயிறக்கூடாது. ஷாங்க்குக்கு ஒரு 0.5 கிளியரன்ஸ் குடுக்குறேன். பெர்ஃபார்ம் டெஸ்ட். ஸ்கேன் ஆகும். இப்ப என்ன ஆகுது அப்டின்னா, இந்த இடத்துல வந்து டூல் வந்து இதாகும் நம்மளுக்கு. சரிங்களா? ஸோ என்ன சொல்றாங்க அப்டின்னா, நீங்க இந்த ஹோல்டர் போடுற மாரி தான் மினிமம் டூல் ப்ரொஜெக்ஷன் இந்த ஹைட்ல இருந்தா தான், இந்த ப்ரொஃபைலுக்கு நீங்க இந்த ஹோல்டர் யூஸ் பண்ணி போட முடியும் அப்டின்றது வந்து. இந்த சேஃப் மோஷன் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரேபிட் மோஷன் மட்டும் தனியா ரேபிட் மோஷன்ல அன்சேஃப் மூவ்மெண்ட் மட்டும் உங்களுக்கு என்ன ஆகும்? தனியா தெரியும். இத வந்து நல்லா ஹைலைட் ஆகுற கலர்ல வேணும்னா மாத்தி நீங்க பார்த்துக்கலாம். ஓகே. இந்த எல்லோ கலரா இருக்கிறது வந்து அன்சேஃப். அந்த கலர் மாத்துறதுக்கு சேஃபா இருக்கிறத நம்ம கிரீன்ல குடுத்துரலாம். ஓகே. கிரீனா இருக்கிறது வந்து சேஃப், எல்லோவா இருக்கிறது அன்சேஃப். இது மூலியமா நீங்க போட்டிருக்கிற ஹோல்டர் வந்து
இடிக்குதா இல்லையா அப்படின்றத வந்து டூல்ல வந்து செக் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ரொம்ப ஹைட்டான கோர் ஓட்டும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கு வரும். ஏன்னா நம்ம வந்து ஃபுல் லென்த்துக்கு பிடிக்க மாட்டோம். கோர் இடிக்காதுன்னு நினச்சிட்டு கொஞ்சம் தள்ளி பிடிப்போம். அப்ப அந்த ஹோல்டர் நீங்க என்ன போடுறீங்க ER25 அந்த மாதிரி என்ன ஹோல்டர் போடுறீங்களோ, அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இதில ஸ்பெசிஃபை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஹோல்டர் எப்படி போடுறது அப்படின்றது வந்து, நீங்க ஆட் பண்றது அப்படின்றது வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோல போட்டிருக்கோம். அத வேணுனாலும் செக் பண்ணி பாருங்க. ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக்கா இருக்கும். நம்ம புரோகிராமிங்க வந்து இன்னும் கொஞ்சம் எரர் இல்லாம பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க் யூ.